உட்காரு. இந்தாங்க. உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கணும். கேளுங்க. உடம்பு ஃபிட்டாவே இல்லை, ஜிம் போக மாட்டியோ, முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது எல்லாத்தையும் வாயை மூடிட்டு செய்யணும். அதுக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது எப்படி உனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு? யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா? உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லி கொடுக்கலையா? இப்படி முழிக்கிற? கனவா? இன்னும் 10 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இவ எதுக்கு இப்ப இதை அனுப்புறா? உங்கள் கல்யாண நாள் நெருங்க நெருங்க பயமாக உள்ளதா? கவலை வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம். யோகா 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 பண்ணா எல்லாம் சரியாயிடும். சத்யா, பா ஒன்றும் இல்லைம்மா. பா, நானே ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன். என்ன நீ இப்ப ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? என்னம்மா, கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா? பா, நான் யோகா பண்ணி நீ பாத்திருக்கியா? இல்ல. பாரு, நான் யோகா எல்லாம் பண்றேன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு. அட, இது எல்லாம் பொதுவா ஸ்ட்ரெஸ் ஆகுறதாம்மா. கல்யாணத்தை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ அப்பா, என்னோட ஸ்ட்ரெஸ்ஸே அது இல்ல. வேற என்ன? அத நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பா, நீ பேப்பர் படிச்சு முடிச்சிட்டியா? தோ முடிக்க போறேன், ஸ்போர்ட்ஸ் காலம் வந்துட்டேன். அப்ப இல்ல முழுசா படி. உனக்கு இருக்கு. என்ன ஹார்ட் பீட் இப்படி ரைஸ் ஆகுது? இப்படியே போனா உயிருக்கு தான் ஆபத்து. இது சரிப்பட்டு வராது. இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதுதான். மா மா, வாடி, குளிச்சிட்டியா? சரி வா, நம்ம 2 பேரும் போயிட்டு உனக்கு நைட் ட்ரெஸ்ஸஸ் அங்க போனா என்னெல்லாம் தேவை இருக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். நைட்டா? மா, அதெல்லாம் வேண்டாமா. ஏன் வேணாங்கிற? எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா கூட ஷாப்பிங் போகணுமான்னு சொல்லி என்னை வழிகட்டாம இட்டு போவ. இப்போ எதுவும் வேணான்னு சொல்ற? மா, அது இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுமா. சரி, அப்பா கிட்ட சொல்லி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா இந்த கல்யாணம் வேணான்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு பார்க்கலாம். நீ ஏதாவது மேற்கொண்டு படிக்க போறியா? அப்போ வேலைக்கு ஏதாவது போறியா? மாப்பிள்ளை வேணா இந்த வீட்டோட இருக்க சொல்லலாமா? இல்லம்மா. அப்புறம் என்னடி, அவனை பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லம்மா. வேற என்னதான் பிரச்சனை உனக்கு? பாத்தியா, கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஒரு ரீசன் கூட இல்ல. அப்புறம் என்ன? அது சரி மா, அது உனக்கு சொன்னா புரியாதுமா. அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு மட்டும்தாம்மா இருக்கு. என்னடி, எனக்கு ஏதோ கல்யாணம் ஆகாத மாதிரியும் கல்யாணத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் பேசுற? உனக்கு எதனால ஸ்ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரியும். நான் சும்மா உங்ககிட்ட விளையாடுனேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஃபன்னா இருக்குல்ல? பாத்துக்கிறேன், கல்யாணத்தன்னைக்கு உங்களை வச்சுக்கிறேன். அபி, இப்ப நீ எங்க இருக்கியோ என்ன பண்றியோ எனக்கு தேவையே இல்ல. கல்யாணத்தை நினைச்சு எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வீட்ல வேற என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என் கண் முன்னாடி இருக்க. ஃபர்ஸ்ட் நைட் முடியற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க. ஒழுங்கு மரியாதை கிளம்பி வந்துரு. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் இல்லடி, கல்யாணம் தான் பிரச்சனையே. அதுல என்ன பிரச்சனை? எல்லாமே உனக்கு கேட்டுதானே நடந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடி. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் வேற. இதுல என்னடி ஸ்ட்ரெஸ்? எல்லாரும் சுத்தி இருந்து பார்க்க போறாங்க, நீ போய் உட்கார போற. அது இல்லடி,
அந்த ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சாதான். ஏய் அசிங்கமா இல்ல உனக்கு? நம்ம கேங்லயே இந்த விஷயத்துல அதிக நாலேஜ் இருக்கிற ஒரே ஆள் நீதான். அப்புறம் என்ன லூசாடி நீ? நாலேஜ் இருந்தா பயம் இருக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எனக்கு வேற என்னென்னமோ தோணுதுடி மண்டைக்குள்ள. ஓ என்ன பண்ணலான்ற? பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? என்னடி பேசுற? ஏண்டி? இதுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? என்ன பெருசா காம்ப்ளிகேஷன் இருக்க போது? மிஞ்சி போனா 4 நாளைக்கு என்னை மோசமா திட்டுவாங்க. திட்டு தானே, நான் வாங்கிக்கிறேன். இந்த விஷயத்தை கேட்டு உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? ஹார்ட் அட்டாக்கா? அப்பா கல்யாணம் நின்னு போச்சா? உங்க அம்மா பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னா? பாய்சனா? அம்மா அது மட்டும் இல்லாம மொத்தம் ஊரும் சேர்ந்து உன் குடும்பத்தை தப்பா பேசுனா? டிப்ரெஷன்ல உன் தம்பி கைய அறுத்துட்டான்னா? தம்பி பைத்தியக்காரி, எனக்கு தான் தம்பியே இல்லையே. அதை விட ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபி நானே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். இங்க நீ வந்து என்ன மேலும் பயமுறுத்துற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக்காத. பயமுறுத்தணும்னு சொல்லலடி, இதுதான் ஃபேக்ட். அப்படிதான் நியூஸ்ல எல்லாம் வருது. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வழியை மட்டும் சொல்லு. பேசாம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவன் தலையில ஒரு கல்ல தூக்கி போட்டு கொன்று. இங்க பேசினா யாராவது கேட்டுருவாங்க. நம்ம எது பேசினாலும் மாடிக்கு போய் பேசுவோம். ஓகேயா? என்னடி இது? பேசாம அவனை கொன்று, அப்பதான் அவன் கல்யாணத்துக்கே வர மாட்டான்ல. பேசாம நான் ஜெயிலுக்கு போயிடுவா. என்னடி ஐடியா கொடுக்கற இவ்ளோ கேவலமா? சை, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டி. பேசாம அவனுக்கு எக்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறுத்திடுவோமா? இல்ல எனக்கு ஒரு பெரிய பாஸ்ட் இருக்குன்னு சொல்லுவோமா? உங்க அப்பா அம்மா கூட இல்லாம நான் தனி கொடுத்தனே தான் வாழ்வேன்னு சொன்னா நிறுத்திடலாமா? இல்ல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கூட 1 வருஷம் தான் வாழ்வேன்னு சொன்னா அவனே நிறுத்திடுவான்ல? என்ன பயப்படுறியா சத்யா? இவ்ளோ நேரமும் அதத்தானடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அவன் நம்பர் சொல்லு. 999320 கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க. சும்மா ஒரு சேஃப்டிக்கு. ஏய், எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லு. அவனுக்கு எக்ஸ் இருக்கான்னு கேளு. ஏதாவது பேசுடி. ரிங்க போகுதுடி. இருடி, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கறேன். ஹலோ சொல்லுங்க. நான் வாசு பேசுறேன். வைஷு பேசுறேன். வைஷுவா? எந்த வைஷு? ஏய், வைஷுன்னு எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லாம எந்த வைஷுன்னு கேக்குறான்டி. கண்டிப்பா உனக்கு எக்ஸ் இருக்கு. கல்யாணத்தை நிறுத்திடலாம். நான் என்னோட எக்ஸ், உன்னோட எக்ஸ் வைஷு பேசுறேன். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேட்டு உன்னோட கல்யாணத்தை நிறுத்திடு. இல்ல நம்மளோட சேட் எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டி மானத்தை வாங்கிருவேன். புரியுதா? ஹலோ, என்னங்க பிராங்க் பண்றீங்களா? ஏ கண்டுபிடிச்சிட்டான்டி. கண்டுபிடிச்சிட்டானா? எப்படி? ஒருவேளை என் வாய்ஸ் உன் வாய்ஸ் மாதிரி இருக்கோ? கட் பண்ணிருக்கீங்களா? ஏய், உன் போன்ல எதுக்குடி அவன் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்க? இது என் போன் இல்ல, உன் போன். ஓ ஷிட், லூசாடி நீ. ஏன் போன்ல இருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணா அப்ப நான் இல்ல ஃபோன் பண்றேன்னு நினைச்சுப்பான். அதனால தான் கண்டுபிடிச்சிருப்பான் பிராங்க்னு. ஐயோ போச்சு போ. இப்ப போய் அப்பா கிட்ட சொல்ல போறான் எல்லாத்தையும். உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து என்னைய நீ அடிக்கிறியா? இரு, உன் அம்மா கிட்ட சொல்லி உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். ஏய் வேணாண்டி, நில்லடி அபி. ஹாய். மாப்ள, நீங்க காபி சாப்பிட்டுட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரி மாமா. அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பானே. போச்சு, மாட்டணும். இம்பார்ட்டண்டா பேசணும், மாடிக்கு வாங்க. இவன் எதுக்கு இப்ப மாடிக்கு கூப்பிடுறான்? ஒருவேளை கால் பண்ணி பிராங்க் பண்ணதுக்கு தனியா கூப்பிட்டு திட்டுவானோ?
ம். எண்ணத்தை போட்டுட்டு இவரு சிரிச்சுட்டு போறாரு. இம்பார்ட்டண்டா பேசணும், மாடிக்கு வா. கல்யாணம் 25 வருஷம் ஆனாலும் ஏதோ கொஞ்சம் பாசம் இருக்குது. சொல்லுங்க சத்யா, பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி சாரிங்க, சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் என் ஃப்ரெண்ட் உங்களை ப்ராங்க் பண்ணா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டுனால அப்படி தானே, இந்த மாதிரி ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு கோபம் இல்லையா? இல்லைங்க, கோவம்லாம் எதுவும் இல்லை. சரிங்க. அப்புறம் இந்த மேரேஜ், நீங்கள் இந்த மேரேஜ் பற்றியெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, அதெல்லாம் நல்லாவே நடக்கும். சரிங்க. வேற ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? இல்லைங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். அப்பா அம்மா கீழே இருக்காங்க, ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாங்க. ஏங்க, எனக்கு பிரச்சனை இருக்குங்க. என்ன? எனக்கு இந்த மேரேஜ் பத்தின பிரச்சனை தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க. இன்ஃபேக்ட் காலையில இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தின தாட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த பிராங்க் கூட. இந்த கல்யாண ஸ்ட்ரெஸ் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறதாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. என்னங்க, வாழ்க்கை பூரா ஒன்றாவே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன மைண்டில் ஓடினாலும் என்கிட்ட தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? என்னால் சொல்யூஷன் தர முடியலனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியாகவும் இருக்கும்ல. சரிங்க. நீங்கள் சொல்ல தயாராக இருந்தீங்கன்னா நான் கேட்க தயாராக இருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நினச்சாதாங்க ரொம்ப பயமாக இருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கல்யாண நாள் நெருங்க அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சுங்க. சொல்லப்போனால் நான் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது இல்லைங்க. அதனாலேயே எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப வியர்டாக இருக்குங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லலான்னா அவங்கக்கிட்ட இதை பற்றி ஓப்பனாக பேச தயக்கமாக இருக்குங்க. அதான் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னேன், பட் அவளும் சொதப்பிட்டான். ஓ, இதுதான் உங்கள் பிரச்சனையா? ஆக்சுவலி சத்யா, எனக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். ஏன்னா வேறு யார்கிட்ட பேசினாலும் அதில் ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி நம்ம நினைக்காம இருந்தாலே போதுங்க. ஸோ நம்ம அரேஞ்ச் மேரேஜ் தானே, ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் நல்லா பேசி பழகி புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோவில் அதுவாக நடக்கும்போது நடக்கட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போங்க. சொல்லப்போனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் செம்ம டயர்டாக இருப்போம். ஸோ வந்ததுமே படுத்து தூங்கிடுவோம். நான் வேணா கீழே படுத்துக்கிறேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சத்யா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இருக்கேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க.